கனமழை காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே விமானங்கள் திருப்பிவிடப்பட்ட நிலையில் தற்போது சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், கனமழை காரணமாக ஏற்கனவே சென்னை விமானங்கள் தரையிறங்க முடியாமல் இருந்ததாக முன்னதாக பதிவு பண்ணியிருந்தீங்க. தற்போது விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று இருக்கும் நிலையில், அதற்கு பெங்கல் புயல் என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கும் நிலையில், நேற்று இரவில் இருந்து தொடர்ந்து கனமழையானது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவில் இருந்து சிறிய ரக விமானங்களான ஏடிஆர் ரக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வந்து இருந்த நிலையில், இன்று காலையில் இருந்து வெளிநாட்டில் இருந்து வரும் விமானங்களான துபாய், அபுதாபி உள்ளிட்ட விமானங்கள், ஹைதராபாத், மதுரை, திருச்சி உள்ளிட்ட விமானங்கள் வானில் வட்டமடித்து தரையிறங்க முடியாமல் வட்டமடித்துக் கொண்டு இருந்தது. அந்த விமானங்களை வேறு விமான நிலையங்களுக்கு தரையிறக்குவதற்காக அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில், சென்னையில் இந்த புயலின் தாக்கமானது மழை அதிக அளவு பெய்து வருவதாலும் தரைக்காற்று அதிகமாக வீசுவதாலும் விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கும் நிலையில் விமான நிலையத்தை முழுமையாக மூடுவதற்காக அதிகாரிகள் பரிசீலித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை 5 மணி வரை சென்னை விமான நிலையத்தை முழுமையாக மூடப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவித்தனர். மேலும் இன்று மாலை 5 மணிக்கு மேல் காற்றின் வேகமானதும் மழையின் அளவுமானதும் குறைந்தால் விமானங்களை தரையிறக்குவதோ புறப்பாடு விமானங்கள் ஏற்படுவதோ அதற்கு உண்டான பணிகளை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். அதிக அளவு மழையும் காற்றும் அதிகமாக இருந்தால் மேலும் இந்த விமான நிலையம் மூடும் நேரமானது அதிகரிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள். ராஜலட்சுமி, சென்னை விமான நிலையம் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபாலன்.